ஸ்டார்ட். இன்னைக்கு நாம் வந்து சைல்டுஹுட் ஒபிசிட்டி, அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய உடல் பருமன் பற்றி பேச போகிறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த சைல்டு ஒபிசிட்டி இது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம சமையல் எண்ணெய்கள் வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரொம்பவே அதிகமாகுது. இதில் வந்து தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது. ரெண்டாவது இடம் வந்து பார்த்தா கேரளா, மூணாவது வந்து ஜம்மு காஷ்மீர். ஃபுட் ஹேபிட்ஸும் நம்மளுடைய மக்களுக்கு ரொம்பவே மாறிப்படுது. இந்த ரெண்டும் இருக்கிறதுனால வந்து ஒபிசிட்டி அதிகமாகுது. ஒபிசிட்டி அதிகமானால் இளம் வயதிலே ஒபிசிட்டி அதிகமானால் ஹார்ட் அட்டாக்ஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ், ரத்தத்தில் வந்து கொழுப்பு படியக்கூடிய அத்ரோஸ்க்ளரோசிஸ், நசுங்கிற கழிவுக்கூடிய ஃபேட்டி லிவர் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ரீசெண்ட் டேஸில் நம்முடைய உணவு பழக்கம் வந்து ரொம்பவே மாறி போச்சு. முன்னையெல்லாம் வந்து ஒரு பிரியாணி, ஒரு ஆயில் கலந்த ஐட்டங்கள் எப்போது ஃபங்க்ஷன் அப்போ சாப்பிடுவோம். இப்போலாம் நம்ம வந்து குழந்தைங்க எஸ்பெஷலி இந்த பிரியாணி ஐட்டங்கள்லாம் வந்து இப்போ அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சில குழந்தைங்க டெய்லியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பிரியாணியில் வந்து என்ன ஆயில் கலந்துருக்கு, என்ன மசாலா கலந்துருக்கு, என்ன சால்ட் கலந்துருக்கு, என்ன அளவில் போட்டு கலந்துருக்கு யாருக்குமே தெரியாது. இந்த உடல் பருமனில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற ரீசெண்ட் டேஸில் பெண் குழந்தைகள், கேர்ள் சில்ட்ரன் ஆர் மோர் அஃபெக்டட். ஸோ இந்த பிள்ளைங்க ரொம்பவே உடல் பருமன் சின்ன குழந்தையில வந்தாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓட மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, பாட மாட்டாங்க, எப்போவே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே குறையும். பெரும்பாலும் அவங்க வந்து தே வாண்ட் டு ஸ்டே ரெஸ்ட். அப்புறம் அப்படியே ஹாலிடேஸில் ரெஸ்ட் கிடைச்சா கூட அவங்க வந்து ஓடி ஆடி விளையாட மாட்டாங்க. பெட்டில் படுத்துக்கிட்டு செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, கேம்ஸ் பார்க்குறது, அப்புறம் ஜங்க் ஃபுட் அடிக்கடி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் இதனால் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி குறைனால அவங்களுக்கு மென்டல் டிப்ரெஷனும் வர்றதுக்கு வந்து சான்ஸ் அதிகம். முன்னேன்னா வந்து ஃபேட்டி லிவர், கல்லீரல் கொழுப்பு பார்த்தா ரொம்ப ரேராக தான் இருக்கும், வெரி ரேர். அதுவும் ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஈரல் ரொம்ப பாதித்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் கிரானிக் ட்ரங்கர், ரொம்ப தண்ணி போடுறவங்க, இவங்களுக்கு தான் வந்து கொழுப்பு வந்து கல்லீரலில் படியும். இப்போல்லாம் வந்து இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில குரூப் வந்து வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன், அவங்களுக்கு கூட இப்படி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், ஆயில் அதிகமான உணவுகள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது, அப்புறம் சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் சூப்பீடாக இருக்கு. இதெல்லாம் வந்து காரணம். இப்போ நாம் இதை வந்து எப்படி சார் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறத வந்து ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல பார்த்தோம்னா இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல்ல கண்டுபிடிச்சோன்னா நம்ம அதுக்கான வழிமுறை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நம்மளுடைய எடை குறைப்பு அது பண்ணோம்னாலே இந்த ஃபேட்டி லிவர் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப சான்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், கிரவுண்டுக்கு இதெல்லாம் வரணும். நம்மளுடைய ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணணும். குக்கிங் ஆயிலில் பெரும்பாலும் கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் ரெண்டு ஓரளவுக்கு நல்லதுன்னு வந்து ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒபிசிட்டி உலகத்திலே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தா ஜப்பான் தான். ஜப்பானில் வந்து இந்த க்ளீன் ஃபுட், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து உணவு வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு உணவு வந்து ஸ்கூல்லே தயாரித்து சுத்தமான ஃபுட்டாக, ஆயில் ஃப்ரீயாக நல்ல ஃபுட்டாக கொடுக்கும். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இளம் வயதிலேயே வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேட் நல்லா ஹெல்த்தி ஃபுட் நல்லா தயாரிக்கிறதுக்கு எப்படி சாப்பிடணும், உடம்பு மெயின்டைன் பண்ணணும் வந்து அவங்க வந்து வழிமுறைகள் வந்து சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ அவங்க வந்து ஹெல்த்தி லைஃப் வாழ்கிறாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நாம் வந்து நம்ம பிள்ளைகளை நல்லா டெவலப் பண்ணணும்னா, நம்ம ஒரு ஹெல்த்தி ஜெனரேஷன் பண்ணணும்னா ஆயில், ஃபுட் ரெண்டுமே கேர் எடுத்து ஒரு ஹெல்த்தி சில்ட்ரனை வந்து நாம் வந்து டெவலப் பண்ணுவோம்.